10 பொருத்தம் அப்படின்றது இந்த காலகட்டத்தை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜில் தான் உங்களுக்கு நடக்குது. திருமண பொருத்தத்துக்கு 10 பொருத்தம்ன்றது தேவையில்லை. அது நட்சத்திர ரீதியாக ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். திருமணத்துக்கு முதன்மையா பார்க்க வேண்டிய பாவகம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம். முக்கியமான பொருத்தமே நீங்க இந்த கட்ட பொருத்தம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த கட்ட பொருத்தம்ன்றது ஜாதக கட்டம் தான். நிறைய பேர் இப்ப பாக்குறது இல்லை. ஆக்சுவலா 10 பொருத்தத்தை தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பிரவீன்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். பொதுவாவே இப்ப திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னாலே ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்ட வர்றது வழக்கம். 10 பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே இந்த 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண வேண்டியது அவசியம் தானா? அதாவது 10 பொருத்தம் அப்படின்றது இந்த காலகட்டத்தை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் 10 பொருத்தம் மாத்திரமே பார்த்து திருமணம் செஞ்சு எத்தனையோ திருமணங்கள் முறிவாயிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திருமணம் பார்க்கணும் அப்படின்னாலே திருமண பொருத்தத்துக்கு 10 பொருத்தம்ன்றது தேவையில்லை. அது நட்சத்திர ரீதியானது. ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப ஜாதக பொருத்தம்னா முதல்ல திருமணத்துக்கு தேவையான கிரகங்கள் என்ன, பாவகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முதன்மையா பார்க்க வேண்டிய பாவகம் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகமும் சரி, 7ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரனும், ஏன்னா காரக கிரகம் சுக்கிரன், இது 3 கெட்டுக்கவே கூடாது. இப்ப நம்ம ஒரு மணப்பெண் வீட்டார் இந்த மணமகன் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ மணமகள் அந்த பெண்ணோட ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் பாவகம் நல்லா இருக்குது, பாவகாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சுக்கிரனும் வலுத்து இருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு வரக்கூடிய கணவன் கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா? ஜாதக ரீதியா. இப்போ மணமகனோட அந்த இது லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், இந்த 3 வலுத்து இருக்கக்கூடிய சுபத்துவமா இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம பார்த்து சேர்க்கிறது தான் கரெக்டா இருக்கணும். அது போக இப்ப திருமணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, சரி 7ஆம் பாவகம் மாத்திரம் பார்த்தாலே போதுமா அப்படின்னா, 7ஆம் பாவகத்தை தாண்டி பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகமும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 12ஆம் பாவகம் தான் பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த தாம்பத்திய உறவு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அந்த 12ஆம் பாவகமும் நல்லா இருக்கணும். 2 பேருக்குமே நல்லா இருந்தாதான் அந்த திருமணத்துல அந்த தாம்பத்திய சுகம்ன்றது 2 பேராலையும் நல்லா ஒரு இது இருக்க முடியும். இது கணவன் மனைவி ஓகே, ஒரு காம்பேட்டிபிலிட்டி 2 பேருக்குமான மனப்பொருத்தம் பிளஸ் இது எல்லாமே பொருத்தம் இருக்குது. சரி, ஏன் நம்ம கல்யாணம் பண்றோம், அடுத்து ஒரு ஜென்ரேஷன் நம்ம இந்த வாழ்க்கையில பிறந்ததுக்கு மெயினான காரணமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பிரதியை நம்ம கொடுக்கணும், நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வரணும்ன்றதுக்காக தான். அப்ப 2 பேருக்குமே அந்த 5ஆம் பாவகத்தை பார்க்கணும். ஏன்னா குழந்தை, குழந்தை பெற்றுக்கக்கூடிய அமைப்பு 2 பேர் ஜாதக அமைப்புலையும் இருக்குதா அப்படின்ற 5ஆம் பாவகத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவமும் நம்ம எடுத்து பார்க்கணும். 3ஆம் பாவகன்றது தைரிய வீரிய ஸ்தானம். எந்த அளவுக்கு நம்ம தாம்பத்தியத்துல வீரியமா இருக்காங்க அப்படின்றது, இது எல்லாம் காம்பினேஷன்ஸ் எடுத்து பார்க்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய இருக்குது. இப்ப நம்ம பார்க்கணும்னா வரிசையா சொல்லிட்டே போலாம். அப்புறம் ஆயுள் பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஒருத்தருக்கு ஆயுள் 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி, அதுக்கு லக்னம் எப்படி இருக்காரு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இது மாதிரி இந்த 10 பொருத்தம்ன்றது நம்ம நட்சத்திர பொருத்தத்துல வருமானம் இவர் இந்த ராசி இந்த நட்சத்திரம், இவங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு மத்தனை வச்சு நம்ம 10 பொருத்தத்தை பார்த்தோம்னா
நிறைய மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது இல்ல. ஆமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மன வாழ்க்கை வந்து அவ்வளவு சுமூகமா போல. பொழுதன்னைக்கும் இந்த சண்டை அந்த ம். மாதிரியான விஷயங்கள் தான் போகுது. மறுபடியும் அதே ஜோதிடர்ட்ட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, கட்டம் பார்த்திருக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ இத ஏன் முன்னாடியே பார்த்திருக்க கூடாதா? இது பிரச்சனைன்னு வரும்போது தான் இத ஜோதிடர் சொல்றாங்க. இது என்ன காரணம் சார்? முக்கியமான பொருத்தமே வந்து நீங்க இந்த கட்ட பொருத்தம்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த ம். கட்ட பொருத்தம்ன்றது வந்து ஜாதக கட்டம் தான். அத கடைசி நேரத்துல தான் பார்ப்பாங்களா? முன்னாடியே பார்க்கணும். நெறைய ம். பேர் இப்ப பார்க்கறது இல்ல ஆக்சுவலா. ம். ஆக்சுவலா வந்து பார்க்க வேண்டிய பொருத்தமே வந்து கட்ட பொருத்தம் தான். அந்த ஓகே. ஜாதக பொருத்தம் தான் வந்து நம்ம பார்க்கணும். அந்த ஜாதக பொருத்தத்துல தான் வந்து அந்த கட்டத்துல வந்து நம்ம 7ஆம் பாவம் எப்படி இருக்குது? ம். சுக்கிரன் வந்து எந்த அளவுக்கு வலுவா இருக்காரு? ம். முக்கியமா வந்து 11ஆம் பாவமும் நம்ம பார்க்கணும். இப்ப கணவனோட ம். அமைப்புல வந்து மணமகனோட அமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். 7ஆம் பாவத்தோட வந்து 11ஆம் பாவம் வலுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த 11ஆம் பாவத்துல வந்துட்டு ஒரு சுபக்கிரகம் போய் உட்கார்ந்துட்டாரு. ம். அந்த சுபக்கிரகம் வந்துட்டு நின்ற பாவம் அந்த 11ஆம் பாவத்துல இருந்தே வந்து அடுத்து ஒரு தசை நடத்த போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவருக்கு வந்துட்டு இந்த திருமணத்த மீறிய உறவுகள் வர்றதுக்கான அமைப்புகளும் வந்துட்டு வரும். ஓஹோ! சரிங்களா? ம். ஏன்னா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து தான் அதாவது 100% ஐடியல் கப்புல்ஸா யாராலுமே இருக்க முடியாது. ம். ஆனா முக்கியமா இந்த 7ஆம் பாவகம், 7ஆம் பாவக அதிபதி சுக்கிரன். ம். இந்த 3 பேரும் வலுத்து இருந்துட்டா, அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரி, ம். அவங்க வந்து பிரிவுன்ற ஒண்ணு வந்துட்டு இருக்காது அவங்களுக்கு. ம். என்னதான் வந்து சண்டை போட்டாலும், எண்டாவது டே வந்துட்டு ஓகே யாராச்சும் ஒருத்தர் வந்து விட்டு குடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு நம்ம ஒரு ஜாதக பொருத்தம் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே காதல் திருமணத்துல அப்ளிகபிள் ஆகுமா சார்? ஏன்னா நெறைய காதல் திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் சுமூகமா போறத நம்மளால பார்க்க முடியுது. எத்தனையோ ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஏதாவது ஒரு ஜாதக அமைப்புல ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பு அதாவது பொருத்தம்லாம் சரியில்லாம இருக்கும். இவங்களுக்கு வந்து பெரிய பிரிவினை உண்டாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாலும், அவங்க நல்லா வாழ்ந்த விஷயமும் நம்ம பார்க்குறோம். இது என்ன காரணத்தினால? அதாவது நீங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்காம வந்துட்டு திருமணம் பண்ற திருமணம் அமைப்பு. பண்றாங்க. காதல் ஆமா. திருமணம் காதல் பண்றாங்க. திருமணம். பொதுவா ம். வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனமும் வந்து லவ் பண்ட்டாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜாதகம் வந்து பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு இது ஓகே. இருக்குது. ஏன்னா, அப்ப காதல் திருமணம் மனப்பொருத்தம் வந்துட்டு இருக்குது. பண்ணாங்கன்னா, ஜாதகம் ஆனா பார்க்க தேவையில்ல. ஆனா அது அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையா வர்றது. சரிங்களா? ம்ஹ்ம். ஆனா அந்த இயற்கையா வர்றதுக்கு பின்னாடியும் வந்து இந்த ஜாதக அமைப்பு இருக்குது. எல்லாருமே லவ் பண்றாங்களா? அப்படின்னா எல்லாரும் லவ் பண்றது கிடையாது. சில பேர் வந்து ம். காதல் பண்றதுக்கு விருப்பமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து இந்த ஜாதகம் தான். இப்ப காதலுக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவத்துல நின்ற கிரகம். ம்ஹ்ம். சரிங்களா? இப்ப வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த ம். திருமண வயத ஒத்த ஒரு 18 வயசுக்கு மேல ஏன் இப்பலாம் வந்து 16 வயசுக்கு மேலயே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட இருக்குது நான் பார்த்த வரையும். ம். சரிங்களா? சரி ஒரு 16 வயசுக்கு மேலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். அப்ப யார் யாருக்கெல்லாம் வந்து சரியான பருவத்துல ம். 7ஆம் பாவாதிபதி தசையோ, இல்ல புத்தியோ வந்து இல்ல சுக்கிரன் வந்து ஆட்சியோ, உச்சமோ பெற்று சுக்கிரன் வந்து தசை நடத்தும்போது திருமண பருவத்துல வர்றவங்க ம். எல்லாருக்குமே காதல் வரும். அந்த காதல வந்துட்டு லவ் மேரேஜே வந்து பண்ணுவாங்க. ஆனா அந்த லவ் மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லையா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ம். அங்க சுக்கிரன் வந்து வலிமையா இருக்காரா? ஓகே. ம். அவங்களோட லக்னம், லக்னாதிபதி வந்து வலுத்திருக்காங்களா? ம். 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது? 12ஆம் பாவகம் எப்படி இருக்குது? ம். இதெல்லாம் வச்சு தான் லவ் மேரேஜ் ஆகும். ஆனா அந்த ம். லவ் மேரேஜ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா? இல்ல ம். ஆ ஒரு ஃபெயிலியர் அமைப்பு வருதா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ம். அகைன் வந்து அவங்க ஜாதக கட்டத்த பொறுத்து தான் இப்ப வந்து நம்ம இதுல வந்து பார்க்கணும். திருமணம் அந்த 10 பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா 10 சார்? பொருத்தம் அவசியமே இல்லங்க. 10 ஓகே. பொருத்தம் வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா, ம். 10 பொருத்தத்த தாண்டுன விஷயங்கள் வந்து நெறையா இருக்குது. ம்ஹ்ம். ஓகே. இப்ப 10 பொருத்தத்துல வந்து நீங்க எடுக்குறீங்க. ம். அதுல வந்து ஆயுள் அமைப்ப வந்து நம்ம சொல்ல முடியுமா? ம்ஹ்ம். இப்ப இவரு வந்து இந்த ராசி ம். நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு அப்படிங்கும்போது, ம். இவரு எவ்வளோ ஆயுசு ஐ மீன் தீர்காயுளா அப்படின்றத கணிக்க முடியுமான்னா முடியாது. ம். அந்த ராசி நட்சத்திரப்படி வந்து 7ஆம் பாவம் எப்படி இருக்குது? சுக்கிரன் எப்படி இருக்குது? சரிங்களா? ம். 12ஆம் பாவம் எப்படி இருக்குது? இவர் கேரக்டர் எப்படி? லக்னம் எப்படி இருக்காரு? இவர் நல்லவரா? இல்ல கெட்டவரா? ம். எதையுமே வந்து நீங்க வந்து வெறுமன 10 பொருத்தத்துல பார்க்கவே முடியாது. அதனால தான் நெறைய மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணி வச்சாங்க. ஜாதக பொருத்தம் பார்த்து தான் பண்ணி வச்சாங்க. இவர் வந்து இப்படி இல்ல. எனக்கு அமைஞ்ச மனைவி வந்து அப்படி இல்ல. அப்படின்ற நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு காரணமே வந்துட்டு இதுதான். ஓகே. ஆனா அதே இது வந்து நீங்க ஜாதக பொருத்தம் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, இந்த ஜாதகர் வந்துட்டு
ஒரு கேரக்டரை வந்து நம்ம இப்போ இவர் இந்த ஜாதகர் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கேரக்டர், இந்த பொண்ணோட கேரக்டர் படி வந்து ஒரு நல்ல பொண்ணு, ம். லக்னத்தை குரு பார்க்குறாரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து லக்னத்துல வந்து சனி பார்த்தோ, இல்ல சனி இருந்தோ, இல்ல வேற மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது, ம். அது 2ம் சேராது. இப்போ ஒருத்தவங்க ம்ஹ்ம். நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப மோசமான கேரக்டரா இருப்பாங்க. அப்படி பார்த்து நம்ம வந்து சேர்க்கவே கூடாது. ம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2ஆம் பாவத்த பார்க்கணும். ஏன்னா, அதான் தனம், வாக்கு, குடும்பம். ம். இப்ப இந்த 2ஆம் பாவத்த விட ஏன் 7ஆம் பாவம் முக்கியம்னா, இப்ப 2ஆம் பாவம் சரியில்லன்னா கூட வந்து உங்களுக்கு நீங்க பண கஷ்டத்துல வந்துட்டு இருக்கலாம். ம். குடும்பத்துல பண கஷ்டம்னால வந்துட்டு அந்த 2ஆம் பாவம் கெட்டனால வந்து குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள் வரலாம். ம். ஆனா அந்த 7ஆம் பாவமும் சுக்கிரனும் 7ஆம் பாவாதிபதியும் வலுத்திருந்தாங்கன்னா, எத்தனையோ வந்துட்டு குடும்பத்துல வந்துட்டு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, ம். அவங்களுக்கு வந்து மனசளவுல வந்து நெறைய இது பணம் இல்லனாலே வந்து மன கஷ்டம் வந்துரும். அப்படியான கண்டிப்பா. பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் அந்த காம்பேட்டிபிலிட்டி வந்துட்டு இருக்கும். ம்ஹ்ம். 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்படுவோம். பரவால்ல. இன்னைக்கு நம்மள்ட்ட பணம் இல்லனாலுமே நம்ம ஒரு காலத்துல வந்து நல்லா வந்துருவோம். அப்டின்ற அமைப்பு வந்து இருந்துட்டு, ம். அவங்க வந்து சந்தோஷமா வாழ்வாங்க. ம். பணம் இல்லாட்டினாலும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை வந்து வாழக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அவ்வளவு வந்து சுமூகமா அமையாது. இது என்ன கிரக அமைப்புனால, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃபே டோட்டலா மாறியிருக்கும். வெறும் பிரச்சனைகள மட்டும் தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க. என்ன காரணத்தினால இப்படி ஒரு விஷயம் எல்லாமே நடக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து எப்பப்பலாம் வரும் அப்டின்னா, 6, 8 தசாபுத்திகள் வரும்போது தான் ம். வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும். ம். இப்ப திருமணத்த ஒட்டி வந்து நம்ம வந்து ஒரு அஷ்டமத்து சனி நடக்குது. இல்ல வந்து 7 ம். நாட்டு சனி அப்போ வந்து நம்ம வந்து திருமணத்த பண்றோம். ம். இல்ல கரெக்ட்டா வந்து திருமண வயது வரும்போது ம். வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவாதிபதி தசையோ, இல்ல 8ஆம் பாவாதிபதி தசையோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாரி. ம். அந்த டைம்ல வந்து கல்யாணம் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ம். கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல வந்து இவங்களுக்கு அட்டமாதிபதி தசையோ, இல்ல 6ஆம் பாவாதிபதி தசையோ வரும். ஓகே. அப்ப வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரச்சனைகளும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ம்ஹ்ம். இந்த அஷ்டம சனியில கல்யாணம் பண்றவங்க, அஷ்டமத்து 7 சனியில சனி. ஆமா. அப்ப ம். அஷ்டமத்து அதுக்காக வந்து 7 நாட்டு சனியில கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்டின்னா, ம். அப்படி கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி அஷ்டம சனியில தான் கல்யாணமே ஆகும்ன்னு சொல்லுவாங்க இல்ல இல்லையா சார்? அப்படிலாம் கிடையாது. அப்படி அது வந்து இல்லைங்கிறீங்களா? அஷ்டமத்து சனியாச்சும் 2 1/2 வருஷம். சரிங்களா? ம். அதுவும் வந்து ஒரு 1 1/2 வருஷத்துல உங்க நட்சத்திரத்த கிராஸ் பண்ணி போற அமைப்புல இருந்துச்சுன்னா, எந்த ம். பிரச்சனையும் இருக்காது. பொதுவா ஓகே. வந்து அஷ்டமத்து சனி அப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வயசுக்கு தக்கன மாரி ஆ வேலையிலயோ, இல்ல குடும்பத்திலயோ வரத்தான் செய்யும். ம்ஹ்ம். இப்ப அந்த ஒரு 21 வயசுல வந்து அஷ்டமத்து சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவங்களுக்கு வந்து ஒரு 23, 24 வயசு வந்து தள்ளி போடலாம். தப்பே கிடையாது. திருமணத்த ம். வந்து தள்ளி போட்டு ம்ஹ்ம். 24 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா ம். தான் வந்துட்டு இருக்கும். ம். ம். ஆனா திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து கஷ்டம் வருது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ம். 6, 8 தசாபுத்தியும் இல்ல. ம். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ம். அவங்களுடைய 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் வந்து பாவத்துவமாகி, 7ஆம் பாவகாதிபதியும் வந்துட்டு சனி, செவ்வாய் அவங்களோட வந்து சேர்ந்து, ம். அவங்களோட சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சனியோடயோ, இல்ல வந்துட்டு ஆ ராகுவோடயோ சேர்ந்து வந்து பாதிக்கப்பட்டிருந்து, அது சம்மந்தமான தசாபுத்திகள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனையோட தான் வந்து போயிட்டு இருக்கும். அத ஓகே. நீங்க ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போதே ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்த உடனே சொல்லிறலாம். ம்ஹ்ம். இவர் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண லைஃப் வந்து நல்லா இருக்கும். ம். 7ஆம் பாவம், 7ஆம் பாதி, சுக்கிரன் எல்லாமே நல்லா இருப்பாரு. ஆனா ம். 6, 8 சம்மந்தமான தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது, அவர் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த தவிர்த்து எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாரு. இப்ப ம். திருமணத்துல வந்து பிரச்சனைகள் வருது அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து நம்ம 7ஆம் பாவத்த தொட்டு பார்க்கணும், 2ஆம் பாவத்த பார்க்கணும், ம். ஆ சுக்கிரன வந்து பார்க்கணும். இப்ப ஓகே. 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவகம், 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவத்துல நின்ற கிரகமும் கெட்டுப் போயி வந்து தசையோ, புத்தியோ நடந்து போகுதுன்னா, ம். கண்டிப்பா இல்ல கண்டிப்பா வந்து சனி வந்துட்டு பார்க்குறாரு. அங்க 7ஆம் பாவத்த சனிய வந்து பார்க்குறாரு. ம். சுக்கிரனோட சேர்ந்து இருந்துட்டு 7ஆம் பாவத்த பார்த்துட்டு வந்து, அது சனியே வந்து தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவரு வந்து ராஜயோகாதிபதியா இருந்தாலும், அந்த சனி வந்துட்டு அங்க வந்துட்டு பிரச்சனைய குடுப்பாரு. ஓஹோ! ஸோ இது வந்து நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ம். ஜாதகத்துல வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது ம். வந்து பார்த்தீங்கன்னா, அது பொருத்தம் பார்த்து ஃபில்டர் பண்றதுன்றதே ஓகே. 100% வந்து நம்ம யாராலயும் வந்து மேட்ச் பண்ண மேட்ச் முடியாது. வந்து பண்ண முடியாது. ம். ஒரு 70% இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா, திருமண முறிவு ஏற்படாது ம்ஹ்ம். அப்படின்ற அமைப்பு இருந்தாலே, அதுவே வந்து பெரிய விஷயம் தான். ம். ஏன்னா 100% வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து யாருக்கும் ம். யாரும் எதுவுமே அமையாது. அப்படி அமையறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா நீங்க திருவிளையாடல் புராணத்துல அம்மையப்பனுக்கே வந்துட்டு சண்டை போட்டு தான் வந்து ம். அவங்களே வெளியில வராங்கும்போது சாதாரண மனுஷங்களுக்கு வந்துட்டு
அந்த இது ஆமா கிடையாது. சார். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது 2 திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுமா? இல்ல அதற்கு பரிகாரமா ஜோதிடர்கள் சொல்றது ஒண்ணு. இந்த வாழை மரத்த வெட்டினா வந்து சரியாயிடும். இல்ல வந்து நம்மளுடைய நம்ம கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து மாங்கல்யத்த வந்து உண்டியல்ல போட்டுட்டு மறுமாங்கல்யம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு பரிகாரமா சொல்லுவாங்க. பட் இதே மாரி ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு 2 திருமணம் ஆகுங்கிறத ஜாதக ரீதியா பார்க்க முடியுமா? 2 திருமணம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா வந்து கணிக்க முடியும். சரிங்களா? ம்ஹ்ம். ஏன்னா நான் சொன்ன மாரி வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு 7ஆம் பாவத்த குறிக்கும். 2ஆம் ம். திருமணம் இளைய மனைவி இல்லன்னா நீங்க பெண் அமைப்புல கேட்கும்போது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, அது ம். வந்து 11ஆம் பாவத்த தான் வந்து நம்ம வந்து குறிக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப ம். இந்த இது எப்ப வந்து நடக்கும் அப்டின்னா, இப்ப 7ஆம் பாவம் வந்துட்டு வீக் ஆயி, ம். சுக்கிரனும் கொஞ்சம் பலமிழந்து 7ஆம் ம். பாவாதிபதி அந்த சனியோட சம்பந்தப்பட்ட தசையெல்லாம் நடந்து முதல் திருமணம் ம். வந்து போகுது. 7ஆம் பாவம் 7ஆம் பாவகாதிபதியை விட ம். 11ஆம் பாவகம், 11ஆம் பாவகாதிபதி வந்து வலுத்திருந்து 11ஆம் பாவகம் வந்து ம். ஒரு சுபர் வந்து இருந்து ஒரு குரு குரு சுக்கிரனால பார்க்கப்பட்டு இருந்தாங்கன்னா, அந்த ம். சுபத்துவமாகி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ம். 2ஆம் திருமணத்துக்கான அமைப்பு வந்து இருக்கும். ஓகே. ஆனா, அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தசாபுத்தி ரீதியா வந்து ம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ம். ஆயிட்டு, அந்த பாவத்துவமான அந்த தசையெல்லாம் நடந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து 2ஆம் திருமணம் நடக்கும். ஓகே. ஆனா, ம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடமும் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அவங்களுக்கு வந்து 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்டின்னா, ம். முதல் திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமே 2ஆம் திருமணமே வேணாம் அப்டின்ற மனசுக்கு வந்துட்டு போயிருவாங்க. இன்னொரு விதமும் இருக்குது சார். ஒரு சிலருக்கு இப்போ முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், மனசு மாறி 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கையுமே அவங்களுக்கு ஒரு சுமூகமா போறது இல்ல. அவங்களுக்கு ஏன் அவங்க நெனைக்கிறதெல்லாம் உண்டு. நமக்கு இந்த திருமண வாழ்க்கை செட் ஆகாது போல. நமக்கு இதுல கஷ்டம் மட்டும் தான் இருக்கும் போலங்கிற மைண்ட் செட் அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. இது என்ன கிரக அமைப்புனால இப்படி ஆகுது சுக்கிரன் சார்? வந்து கெட்டு போயிருந்தா அந்த மாதிரியான அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். ஓஹோ! ஏன்னா, ஒரு ம். திருமணத்துக்கு கலத்திர காரகன் வந்துட்டு சுக்கிரன் தான். ம். ம். இப்ப சுக்கிரன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து கெட்டு போயிட்டாங்க அப்டின்னாலே, அவரால வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கையோ, ம். முக்கியமா ஆண்களுக்கு வந்து பெண்கள் மூலமாவோ, பெண்களுக்கு வந்து ஆண்கள் மூலமாவோ வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு நல்ல விதமான அ ம். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது. ம். அதுக்கு நெறைய காரணமும் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் நீங்க சொல்ற மாரியான ஜாதகத்த எடுத்துட்டீங்கன்னா, ம். அவங்களுக்கே லக்னத்துல வந்து ம். சனியோ, இல்ல செவ்வாயோ இருந்து சனி, செவ்வாய் 2 பேருமே 7ஆம் பாவத்துல இருந்து லக்னத்த தொடர்பு கொண்டு இருந்தா, அவங்களே வந்து அந்த அமைப்புக்கு வந்துட்டு ஏத்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஓகே. யாரோடையும் வந்து அவங்களால வந்து சேர்ந்து வாழக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பே வந்து அவங்களுக்கு இருக்காது. ம்ஹ்ம். இப்ப என்னதான் வந்து திருமண வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே, ம். அது வந்து இருவேறு அ உறவுகள். ம். இங்க இருந்து வேற ஒருத்தவங்க வராங்க. இங்க இருந்து வேற ஒரு ம். சம்பந்தமே இல்லாத ஒரு 2 ஒரு ஆணும், பெண்ணும் வந்து சேர்றது தான் திருமண உறவு. ம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ம். நம்ம காலேஜ் படிக்கும்போது சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்லயே வந்துட்டு ஒரு சின்ன ஈகோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறவன், இல்ல இவன் வந்து ரொம்ப ஆட்டிட்யூட் காமிக்கிறான். ம். இப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்கான். ம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப ஆட்டிட்யூட் காமிக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அந்த அளவுக்கு அவங்களும் வந்து யாரோடையும் நல்லா பெரிய ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ம். இவங்களும் மத்தவங்களும் வந்து போய் சேர மாட்டாங்க. இப்ப ஓகே. இந்த மாரி வந்து ஒரு ஆட்டிட்யூட் காமிக்கிற பெர்சனா வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது, பிளஸ் வந்து சுக்கிரனும் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. 7, 11ம் பாதிக்கப்பட்டிருக்குங்கும்போது, அவங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லான திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே சார். அதே மாதிரி நமக்கு துணை அமையறதன் மூலமா தான் நம்ம வாழ்க்கையே டிசைட் ஆகுறது. ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு டிசைடே ஆகுறது. ம். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன உடனே அவங்களுடைய லைஃபே மாறிடும். ரொம்ப சிறப்பாயிடும். எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாரி இருக்கும். ம். எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. இது என்ன கிரக அமைப்புனால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையுது சார்? அது வந்து அகைன் வந்து கோயின்சிடென்ஸ் தான். ஆஹா. அவருக்கு பிறப்பு ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லக்னாதிபதி நீச்சமாயோ, இல்ல நீச்ச ம். பங்கம் வாங்கி இருக்கிறவங்க வந்து 40 வயசுக்கு மேல வந்து நல்ல வாழ்க்கை அமைப்பு இருக்கணுன்ற ஒரு இது இருக்கு. சரிங்களா? ம். அதே மாரி நல்ல ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து ம். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்துட்டு, ம். கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற அமைப்பு இருக்காது. ம்ஹ்ம். அவர் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ம். அவரு கரெக்ட்டா வந்து ஒரு 25 வயசு, 30 வயசுல வந்துட்டு யோக தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்ப அந்த 25 டூ 30 தசை யோக தசை ஆரம்பிக்கும்போது, இப்ப பாக்கியாதிபதி தசையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடத்து அதிபதி தசை வந்துட்டு வருது. ம். கண்டிப்பா வந்து அனைத்து பாக்கியங்களையும் குடுக்க வேண்டியவர் வந்து குடுக்க கடமைப்பட்டவர் பாக்கியாதிபதி. இல்ல ம். 9ஆம் இடத்துல நின்ற கிரகம். அந்த தசையோ, புத்தியோ வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, ம். அவருக்கு யோக தசை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்துட்டு வீடு வாங்குவாரு, ம். கார் வாங்குவாரு. ம். அதே சமயத்துல கல்யாணம் நடக்கும். ம். சரிங்களா?
குழந்தைகள் பிறக்கும். இல்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் வீடு வாசல் வாங்குவாரு. ம், அப்ப இது வந்து எப்படி சொல்றதுக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு, "அப்பா இவரு வந்துட்டு அப்படியே ம், ஜாக்பாட் அடிச்சிருச்சு." அப்படின்ற ம், மாதிரியான இது கிடையாது. ஆனா ம். மனைவியோட அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஓகே. ஒரு அ ஃபார் சக்சஸ்ஃபுல் மேன் வந்துட்டு ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் வந்து பிஹைண்ட் வந்துட்டு ஒரு ம், ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது வந்து உண்ம. ம், ம், அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க வந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ம், இது இயற்கை தான். இப்ப ம், வீட்ல வந்து நம்ம சண்டை போட்டுட்டு நம்ம வரோம் அப்டின்னா, ம், எந்த ஒரு இடத்துலயும் ஆபீஸ்லயோ இல்ல வந்து நீங்க போற தொழில் பண்ற இடத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இதுவே பண்ணுவாரு. மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ம், அப்போ கண்டிப்பா வந்து ம், மனைவியோட சப்போர்ட் வந்து தேவைங்கும்போது, அந்த 7ஆம் பாவகம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 7ஆம் பாவகாதிபதி வந்துட்டு ம். உங்களுக்கு வலுத்து இருக்கணும். ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். இல்ல ஓகே. வந்து குரு, சுக்கிர தொடர்போட வந்துட்டு இருக்கணும். ம், இந்த அமைப்பு இருந்து சுக்கிரனும் வந்துட்டு ஒரு சந்திர அதியோகத்திலயும் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு நல்ல சப்போர்ட் வந்து ஒய்ஃப் மூலமா வந்துட்டு இருக்கும். அது ஓகே. வந்து அவங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கல்யாண அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு வந்து கேட்கிறாரு. ம், அவருக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது. 7ஆம் இடம், 7ஆம் பாவாதிபதி நல்லா இருக்காரு. அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு. ம், எனக்கு வந்து மனைவி வந்து வேலை பார்க்குற மனைவியா நல்லா எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ம், நான் என்ன சொன்னேன்னா, ம், இப்போ வந்து உங்க ஜாதகத்த வச்சு தான் வந்து பார்க்குறோம். ம், அவங்க வேலை பார்க்குறாங்களா, இல்ல பார்க்க மாட்டாங்களா அப்படின்றது வந்து யார் வரப்போறாங்கன்றது அமைப்பு இருக்குது. ம், ஆனா உங்க ஜாதகப்படி உங்க 7ஆம் பாவகம் நல்லா இருக்குது. ம், 7ஆம் பாவகாதிபதியும் நல்லா இருக்காரு. சுக்கிரனும் நல்லா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல, ம், உங்களுக்கு ஏத்த மாரி, உங்க மனசுக்கு என்ன தேவையான மாதிரியான மனைவி வந்து அமைவாங்க. ம்ஹ்ம். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம், வேலை பார்க்குற மனைவி வந்துட்டு வேணும். சம்பாதிச்சு குடுக்குற மனைவி வேணும்னு நெனைப்பாங்க. ம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து வீட்ல வந்துட்டு என்னோட குழந்தைகள வந்துட்டு பார்த்துக்கிட்டு, ம், அந்த அதுதான் பிரையாரிட்டி. எனக்கு வந்து பணம் கூட முக்கியம் இல்ல. குழந்தைகள பார்த்துக்கிறது தான் பிரையாரிட்டி. ம், அந்த அந்த மாரியான அமைப்புல வந்து மனைவி வேணும்பாங்க. ம், இப்ப இவங்க 7ஆம் இப்ப யாரு வந்து இப்ப கணவனோட 7ஆம் பாவகம், இந்த சுக்கிரன் இதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம். அவங்க மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான, அவங்க மனசு கோணாம நடந்துக்க அமைக்கக்கூடிய மனைவி வந்து கண்டிப்பா அமைவாங்க. ஓகே சார். திருமணம் பத்தின நெறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்துருக்கீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ வாராகி டிவிய தொடர்ந்து பாருங்க. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.